இன்னைக்கான வீடியோ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரிசாலன் அவர்களுடைய கதாபாத்திரம் தெரிஞ்சிருக்கும். இப்படிலாம் மாட்டிந்தா இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பேர் சொல்ல தேவையில்ல. இந்த இங்க பாத்தீங்களா, அவர்லாம் இங்கே போடுவார், இங்கே போட்டுறணும். உண்மையான கேரக்டராக மாறிடணும். யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாப்பா. ஆரம்பிச்சிட்டியா? காலையில வீட்டை விட்டு இறங்குனதுல இருந்து ராத்திரி திரும்பி வர வரைக்கும் எல்லாமே தப்பா இருக்குமா? மாத்திரையை போட்டுட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு படுத்து தூங்கு. குட் நைட். ஓகே, இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரியும். பாரிசாலன் சீமான் கட்சியில் நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, இந்த நாம் தமிழர் கட்சியில் எல்ஜிபிடிக்கு ஓரினச்சேர்க்கையாளருக்கு ஆதரவு தராங்களா அப்படின்றதான் ஆரம்பிக்கிறாங்க வீடியோவை. ஆனால் முழுமையாக அதை பற்றி தான் பேச போகிறாங்களான்னு பார்த்தா மாட்டு வண்டிக்கு போயிட்டாங்க, மலைப்பகுதிக்கு போயிட்டாங்க, ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிட்டாங்க. நம்மள மாதிரி தான் போல. ஆரம்பத்தில் அவங்க ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டை மட்டும் தான் பேசுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு 5-6 கண்டென்ட், முக்கியமான கண்டென்ட் ஒரே வீடியோவில் பேசுறது. ஸோ ஒன்று அவர் வீடியோ போட்டிருக்காங்க. வேலை மனக்கெட்டு காலில் இருந்துச்சோடனே இந்த வீடியோ பார்க்க வச்சுட்டாங்க. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு போட்டிருந்தாரு, ஆனையடியாரா சரி என்ன சொல்ற பன்றி மலைன்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தாங்க கீழே. என்னடா, நமக்கு தெரியும் இதை எல்ஜிபிடி பற்றி பேசியிருக்காங்கனாலே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல. ப்ரோ நீ ரேசிஸ்டா ப்ரோ, நீ ஒரு இணைவரையா ப்ரோ, நீ ஒரு ஆண் ஆதிக்க ஆளரா ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சிம்பிளான மேட்டர். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டுறாதீங்க. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சேனலில் நான் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு விஜே பண்ணுறதுக்காக ஒரு சேனலில் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டேரக்டர்னு சொல்லி ஒருத்தன் என் இன்ட்ரோ ஆனான். அது டேரக்டரே கிடையாது. அப்போ தான் அந்த மாதிரி ஆள் அப்படின்றது தெரியுது. ஸோ நம்மளோட பழகும் போது பக்கத்தில் பேசிட்டு கம்ப்யூட்டர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்போம். ஓனர் போன ஒரு பக்கத்தில் உட்காந்துருவேன். உட்காந்து தொடரில் கை அதே ரைட்டு இந்த ஸோ நம்ம தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் நமக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது. மீடியாவுக்குள்ளே ரொம்ப ரொம்ப அதிகங்க. இது பகிரங்கமாக நான் சொல்கிறேன். சோசியல் மீடியான்றது கிடையாது. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இதெல்லாம் ரொம்ப கொடூரமான கொரில்லா சிலிண்டர் ஆயில் அந்த மாதிரிலாம் உள்ள அதிகமாக இருக்காங்க போல. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன். என்னடா இது? என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தா டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மனை மாணிக்கிறான். இதான் கொரில்லா செல்லு. நான் இருக்க டைமிங்லேயே இது அரசியல் புரசலாக பேசுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2006-8 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 8 வருஷம் இல்லை, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அது கொஞ்சம் பகிரங்கமாக தெரிஞ்சு. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்கல்ல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை அப்படி சொல்லும் போது நிறைய வீடியோஸ் நம்ம கண் பார்வையிடப்படுது. இதெல்லாம் ஓப்பனாக நார்மல் ஆகிட்டாங்க. நான் பெரிய பெரிய டாப் ஹீரோஸே அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் வெளியே வந்துக்கிட்டு அப்படியே சூப்பர் ஹீரோ மாதிரியும் பெரிய ஆண்மைத்தன்மையும் காட்டிட்டு சீன் போட்டுக்கிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம்லாம் பார்த்துருக்கோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டாக்கு சீமான் ஆதரவிக்கிறாரா அப்படின்றத வச்சு தான் டைட்டில் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னதான் இந்த காரணம், இந்த வீடியோக்கான நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரிசாலன் ஆகிய நான் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக எல்லாருக்கும் ஒரே அளவுகோலை வச்சு விமர்சிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு கட்சிக்கு சார்பாக மற்றவர் எல்லாரையும் நீங்கள் விமர்சிங்கன்னு சொல்ல வரீங்களா? எல்லா கட்சிகளுக்கும் என்னோட ராசி துலாம் ராசி தான். துலாம் ராசியோட சிம்பிள் என்னன்னா உங்களுக்கு தெரியும், தராசு. அது என்னோட குணமும் அதுதான். என்னோட குணமும் என்னன்னா, நான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் விதிமுறைகளை வைப்பேன். பாரியோட இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அவர் துலாம் ராசி, தராசு போல இருப்பார். இது என்னடா சில்கு சிம்தாமரை இங்கேயும் போடணும் மாவட்டன்னு இது தெரியாம போச்சு. இந்த சட்டையில் இப்படி ஒன்று இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன். சரி விடுங்க, இது இது சொல்லுவோம். அந்த மாதிரி ஆள் துலாம் ராசியா தராசு மாதிரி இருப்பாராம். எல்லாத்துக்கும் சமமாக பேசுவாராம். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பேசுவாராம். எனக்கு ஒரு விஷயம் புரியல, சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற ராசியை பேசுறீங்க, எனக்கு தெரியல. இது இப்போ பாரிசாலன் எப்படி ஆகிட்டார் அப்படின்னா, நம்ம என்ன பேசினாலும் பார்த்துருக்க ஆள் இருக்குன்றது ஒரு இதாங்க. ஒரு ஆரம்பத்தில் கரடியாக கத்தி குட்டிக்காரன் அடிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க வியூவர்ஸ் எடுக்கிறதுக்கு. வியூவர்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வையாளர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பாட் வியூஸ் ஏற்றினாலும் அந்த பார்வையாளருக்கு தெரிய போகிறதில்ல. ஆமாம், நம்மளாம் பார்க்குறோம், இந்த மாதிரி எல்லா மக்களும் பார்க்குறாங்க. அதே மாதிரி பாட் லைக்ஸ் போட்டாலும் தெரிய போகிறதில்ல. மதன் கௌரி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அதெல்லாம் பண்ணிடுறானுங்க உளவியல் ரீதியாக. அவனுக்கு பண்ணுற கண்டென்ட்லாம் பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது, எதுக்கு பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்கன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆரம்பத்தில் உண்மையான ஃபாலோவர்ஸ், உண்மையான லைக்ஸ் இருந்திருக்கும். போக 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 நமத்து போயிடுவானுங்க. அஜெண்டா பேஸ்டுக்குள்ளே போனோடனே அந்த லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் அதிகமாகும். அது இவங்களாம் பண்ணுறது பாட் தான். யாரும் போய் உட்காந்து வச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்க போதில்ல. ஆனால் அவனுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும், அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். நமக்குன்னு ஒரு வெயிட்டேஜை கிரியேட் பண்ணாதான் அவனுக்கு அந்த போலியான விஷயம் சேர்க்கும் போது உண்மையை
பொய்யும் கலக்கும் போது தான் அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும், தராசு மாதிரி. ஸோ பொய் மட்டுமே வச்சுருந்தா மாட்டிக்குவாங்க, உண்மை மட்டுமே இருந்தால் அவன் பிரச்சனை. ஸோ ரெண்டையும் கலந்து உருவாக்கின ப்ராடக்ட் தான் பாரிசாலன். ஸோ பாரிசாலன் பேசும்போது நான் துலாம் ராசி, சீமானும் எதிர்ப்பேன், இவங்களையும் எதிர்ப்பேன், தவறு செஞ்சால் எவனா இருந்தாலும் அநியாயத்தை கண்டாலே பொங்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிருக்காப்புல. சரி, என்னதான் பேசுறாங்க இந்த வீடியோல முழுசா உட்காந்து பார்த்தோம். இவர் எதுக்கு உட்காந்துருக்காருன்னு தெரியல. ஆப்போசிட்ல விஜய்ன்றவர் கிராஸ் கொஸ்டின் கேட்டு இந்த மாதிரி இதுன்னு அவருக்கு உண்டாங்கிற கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வாங்குறத விட்டுவிட்டு 2 பேரும் பேசி வச்சுக்கிறாங்க. நான் இதை பேச போறேன், இது என்ன, இது எது அப்படின்னு சும்மா கம்பெனிக்கு தனியா பேசினா நல்லா இருக்காது. இப்போ நம்ம தனியா பேசிட்டு இருக்கோம்ல, தனியா பேசினா சரியா வராது. ஒரு கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கணும்னா இன்னொருத்தவங்க பேசினா நல்லா இருக்கும்ன்றக்காக ஒருத்தரை கூட்டிட்டு பொம்மையா உட்கார வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல வருண் எதுக்கு வரணும், அருண் எதுக்கு உட்காந்துருக்காருன்னு தெரியல. அந்த மனுஷன் இங்க எழுத்து விட்டுருக்காப்ல. ஸோ இப்போ இந்த எல்ஜிபிடி அஜெண்டான்றது விஷயத்தை ரொம்ப நான் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த பூமியை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆண் சிங்கமும் இணை சேராது. ஒரு பெண் புலியும் இணை சேராது. ஆனா இவங்க மனித பயவுல பாருங்களேன், ஒரு நாகரிகமே இல்லாத 5 அறிவு ஜீவன்கள் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்கன்னா ஓகே, லாஜிக்கலா ஏத்துக்கலாம். அதுக்கு அறிவே இல்லாதனால பண்ணிட்டு இருக்குன்னு ஏத்துக்கலாம். பட் ஹியூமன்ஸ் நம்ம 5 அறிவை விட்டு 6வது அறிவு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம டெக்னாலஜி வைஸா வளர்ந்துருக்கோம், நாகரிக வளர்ச்சின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி நேர்த்தியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த நேர்த்தியான வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு உளவியல் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இது ஒரு வேஸ்ட். இங்க ஒரு விஷயத்த பரப்புறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில கொண்டு வரதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், என்னைக்காவது இந்த பாத்ரூம் கிளீனரை போட்டீங்கன்னா ஒட்டுமொத்த பாத்ரூமும் கிளீனா ஆயிரும், எந்த பாக்டீரியாவும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அது நடக்குதா? அதே மாதிரி இந்த பவுடரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ட்ரெஸ் டக்குன்னு வெள்ளையா மாறிடும் அப்படின்னு தான் போடுவாங்க. என்னைக்காவது அவங்க கொடுக்குற பவுடரை போட்டு சட்டை பேண்ட் இதெல்லாம் வெளின்னு வெள்ளையா இருக்கு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆனா நியூஸ்ல காட்டுறானுங்க. இது காட்டி நம்ம ஒரு இடத்துக்கு பழகிக்கிறோம். அது பொய் தான் தெரிஞ்சும் நம்ம அதுக்கு பழகிக்கிறோம். வர ஆட்ஸ் எல்லாம் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் என்னடா அது ஆடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட் நம்ம மைண்ட்ல நின்றோம். அவனை பொறுத்த வரைக்கும் என்னத்தை போய் விற்கிறோம் முக்கியம் கிடையாது, அதை போய் சேர்க்கறது எப்படி சேர்க்கறன்றது தான் அவன் மைண்ட்ல பதிய வைக்கணும், சப்கான்சியஸ் மெமரியில பதிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு எல்ஜிபிடியே அப்படி தான் பல இடங்கள்ல வெப் சீரிஸ்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய வெப் சீரிஸ்ல ஹாலிவுட் மூவிஸ்ல இது மாதிரி எல்லாத்துலையும் கொண்டு வந்தாங்க. நம்ம பச்சை இவர் இருப்பாப்ல புளு சட்டை மாறம் கிடையாது, நானும் புளு சட்டை. இந்த இவங்க இருப்பாங்களேங்க பாரஞ்சித், அவர் அப்படியே நாங்கள் வானவிலை பறைசாட்டுறோம்னு சொல்லி பேசுறாங்க. இதனால ஒரு சமூகமே அழிஞ்சு போயிருன்றது ஏன் எங்களுக்கு தெரிய மாட்டேன்னு தெரியல. ஏற்கனவே இவங்க தறிகட்டு தெரியுறாங்க, போதை இதுன்னு தறிகட்டு தெரியுறாங்க, யங்ஸ்டர்ஸ் சொல்றேன். ஸோ ஆப்போசிட் பாலினமாகவே இருந்தாலும் அட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். ஒரு லிமிட் இருக்கணும், எப்போ என்ன அப்படின்றது இருக்கு, எவ்வளோன்றது இருக்கு. இது எல்லாமே வரம்பு மாரி போய் எல்லாம் குண்டாங்குறை எல்லாம் வேணா எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு போயிருச்சுன்னா ஒரு சமூகமே அழிஞ்சிரும். சீரியஸ்லி ஒரு யார் வேணா இப்படி வேணா வாழலாம். எப்படி அந்த ஒரு வீடியோலாம் இன்னைக்கு காலைல உட்காந்து பார்த்தேங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு டாபிக்லாம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு படங்களில் நான் பார்த்துருக்கேன், ஹாலிவுட் மூவிஸில் பார்ட்டிஸ் மாதிரி வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் சுற்றி விடுவானுங்க. அதில் எல்லாரோட காரிக்கையும் வச்சுருவானுங்க. அந்த காரிக்கையை வச்சுட்டு எந்த காரிக்கை யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஒய்ஃப் அவங்க கூட்டிகிட்டு போயிடலாம்னா மீன்ஸ் என்னன்னா அன்னைக்கு ரூம் ஸ்டே இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க, 1 night ஸ்டாண்டர்ட் வாயில ஏகப்பட்டது வச்சுருக்காங்க டேர்ம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் உள்ள கூட்டி போய் அது இவங்களுக்கு அஃபிஷியலாக பண்ணுறானுங்க. இது நார்மலாகவே எல்லா இடங்கள்லையும் இப்போ சென்னையில் முதற்கொண்டு ஈசிஆர் ரோடு இங்கே எல்லாமே வந்துருச்சான். எனக்கு உண்மையிலே புரியல. நாங்களாம் சைட் அடிக்கும் போது சும்மா நம்ம பார்ப்போம்டா, எங்கேயா டாப் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம், ஒரு பிள்ளையை சும்மா சைட் அடிப்பேன், யாழ் நல்லா இருக்கு இந்த பிள்ளை, இது யாழ்றா அப்படின்னு நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்குவோம். பசங்க சும்மா உட்காந்து யங்ஸ்டர்ஸ் அப்படி தான் பண்ணுவோம் அந்த டைம் 90s கிட்ட. ஸோ பார்த்துட்டு அது யாருன்னா பார்க்க ஆரம்பிச்சு சண்டை போடுவோம், கட்டி உருளுவோம். அதையும் நான் பார்க்குற பிள்ளை அந்த பிள்ளை பார்க்கக்கூடாது, அந்த பிள்ளைக்கு எஸ்கார்ட் வேலை பார்த்துட்டு இருப்போம். எவனும் பார்க்கக்கூடாது, எவன் நம்பர் விடக்கூடாது, நாங்கள் போய் தடுத்துட்டு இருப்போம். அந்த பிள்ளைக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. ஸோ இதான் காமெடியே. ஸோ இப்படி இருந்தோம், யாருன்னே தெரியாத தன் சைட் அடிக்கிற பொண்ணையே இன்னொருத்தையும் பார்க்கறது ஏத்துக்காத நாங்க இந்த கேள்வியெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எதுமோ ஒரு உணர்வு வருது. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு எனக்கு வருது. யாருமே நம்ப முடியாதா? அப்போ உண்மையில நம்ம லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பழகுறவங்களா இருக்கட்டும், நம்மகிட்ட வீட்டில் வாழ்றவங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கவங்களும் ஒருவேளை இப்படி இருப்பா, அப்படி உங்களுக்கு புரியுதா? ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குதா? சரியா இருக்க சமூகத்தையும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா பூம் பண்ணும் போது, ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கும் போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் உருவாக்குதா? ஒரு குடும்பத்தை கொலாப்ஸ் பண்ணுதா? ஒழுங்கா சரியான போயிட்டு இருக்கிறத கூட கொலாப்ஸ் பண்ணுதா? ஸோ இந்த மாதிரி வேலையை நிறைய இவங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. இது மென்டாலிட்டி, ஒரு மனிதனை மென்டாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டாலே போதும், அவன் ஒட்டுமொத்த அந்த சாம்ராஜ்யம் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எல்ஜிபிடி வருவோம்.
எல்ஜிபிட்டில் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆணா இருந்து இப்போ திருநங்கையா மாறுறாங்க அப்படின்னா ஓகே, பெண்ணா இருந்து ஆணா மாறுறது, ஆணா வந்து பெண்ணா மாறுறது வந்து அது ஜெனடிக் கோளாறு. அது வந்து ஹியூமனோட எரர்னு வச்சுக்கோங்களேன். இந்த எரருமே இயற்கையாலாம் ஒன்றும் வரல. அது வந்து நீங்க சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம், நீங்க எடுத்துக்கிற ப்ரோட்டீன்ஸ், நம்ம குடிக்கிற வாட்டர், இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் கிரியேட் ஆகி நம்ம உடம்புக்குள்ள இருக்க பயாலஜிக்கல் சேஞ்ச் ஆகுதுல. ஸோ இந்த ஹார்மோனிங் சேஞ்ச் இல்லைனால ஆமா, ஒரு கோழிக்கறி இதெல்லாம் தின்னா சின்ன வயசுலேயே பிள்ளைங்களாம் 6-7 வயசுலேயே கிட்டத்தட்ட 10 வயசு வரக்குள்ளேயுமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? சிக்கன்றாங்க, சிக்கன் கொடுக்குற அந்த இன்ஜெக்ஷன்றானுங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள ஃபீட் பண்ண நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ள சேர நம்மளுடைய ஹார்மோனிக்கல் சேஞ்ச் ஆகும். ஹியூமன் பாடி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும் போது இப்போ நிறைய பேர் எல்லாருமே ஒரு காலத்துலலாம் தமிழ்னா வீரன் வாங்கி, இப்போ வீரனுக்கான அடையாளம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கல்யாணம் வச்சா குழந்தை பெற்றுக்கிறது, மீசை முறுக்கி வச்சு ஜெயிஜாண்டிக்கா இருக்குது, பலமா இருக்குது, நேர்மையா இருக்குது, குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறது, ஒரு பொறுப்பான ஒரு ஆளா இருக்கவன் தான் நல்லவன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சுத்தணும், ஜாலியா சுத்தணும், ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கும் போதே இன்னொருத்தன் சைட் அடிக்கணும், எங்கிட்டு சுத்தணும் அங்கிட்டு சுத்தணும், யார் வேணா எப்படி வேணா வாழலாம் அப்படின்ற ட்ரெண்ட் கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ குழந்தை இல்லாம ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் போய் இப்போ தெரு முக்குக்கு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர். அப்போ ஆண்மை எங்க போயிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஏதோ ஒரு பயாலஜிக்கல் சேஞ்ச் நடக்குது இல்லை இங்க. இதை மாதிரிதான் இந்த ஒரு சில திருநங்கைகளும் திருநம்பிகளும் மாறுறது வந்து இயற்கையா நார்மலே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது மாறிடுச்சு, வேற வழி இல்லை. ஆனால் இது பிசிக்கல் சேஞ்ச், இது மாற்ற முடியாது, கஷ்டம். ஆனா மென்டல் சேஞ்சஸ் இருக்கு. சும்மா சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபீமேல் மேல் அப்படின்ற ஒரு விஷயத்துல உருவாக்குறது வந்து அந்த சமூக கட்டமைப்பை சிதைக்கிறது. உனக்கு புரியும். ஒரே ஒரு வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் ஒரே ஒரு வாரிசு இருக்கு. ஒரு வம்பாடு பத்து ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளைய பெக்குறாங்க. அந்த ஆம்பளை பையன் போய் ஒரு ஆம்பளை பையன் கூட போய் குடும்பம் எடுத்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி சொன்னா அவன் வம்சம் என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை போயிட்டு வம்சம் என்ன வேறு அடாப்டிவ் சைல்டு எடுத்துக்கலாமா? அது வம்சம் ஆகுமா இல்லை டிஎன்ஏ விரக்தி ஆகுமா? உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லது தான், இன்னொருத்தவங்க அடாப்ட் பண்ணிக்கிறது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லது தான். பட் நான் ரியாலிட்டியை பேசிட்டு இருக்கேன். இவங்களோட ஜென்ரேஷன் இன்னும் போயிருமே. அதோட உங்களுக்கு புரியுது, அடுத்த சந்ததியே இருக்காது. மனிதனோட பிறப்பின் நோக்கமே அடுத்த சந்ததியை உருவாக்குறது தான். ஸோ நம்ம மாதிரி ஒரு ஆற்றலை உருவாக்குறது தான். இப்போ நம்மளால முடியுன்றதுக்கான ரோபோ உருவாக்குறோம், நம்மளால முடியுதுன்னு டெக்னாலஜிலாம் உருவாக்குறோம். ஸோ அது மாதிரி நம்மளால முடியுன்றனால தான் இயற்கையா நம்மளை படைக்கப்பட்ட காரணமே அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போறதுக்கு தான். இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இது நின்று போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகமும் கொலாப்ஸ் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்னா அவன் கொடுப்பான், எவன் எப்போ குழந்தை பெற்றுக்கணும். எங்க சுஜாதான்னு ஒருத்தர் இருக்காருங்க, நாவல் ஆசிரியர் இருப்பாப்புல, ஒரு பயங்கரமான ரைட்டர். அவருடைய படங்கள் சங்கர் படம்லாம் ஜெயிச்சதுக்கான காரணமே சுஜாதா தான். இப்போ சுஜாதா போனப்போ சங்கர் காணாம போயிட்டார். அப்போ சங்கர்கிட்ட விஷயம் இல்லை, சுஜாதாட்ட தான் விஷயம் இருக்கு. இது புரியல உங்களுக்கு. நிறைய பேர் பெரிய ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் டம்மி பீஸ் போகலையா. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ இந்த ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல வந்து வாட்டர் பெல் அடிக்க போறாங்களாம். இந்த கல்வி அமைச்சர் நினைக்கிறேன் அவர் சொல்றாப்புல, ரொம்ப அறிவார்ந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. குழந்தைங்களுக்கு நல்லா வாட்டர் சரியான கொடுக்கல. ஏன்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாட்டரே இல்லைன்னு சொல்லிட்டு ஊர்னியை ஊத்தி குடிச்சுக்கிருக்காங்க. அதை பார்க்க வைக்கல, அங்கிட்டு குழந்தைங்களுக்கு வாட்டர் பில் அடிக்க போறாங்க. அவனுக்கு தண்ணி தேவைச்சா எடுத்து குடிக்க போறாங்க. எல்லா குழந்தை வீட்லயும் நம்ம வாட்டர் பாட்டில தண்ணி கொடுத்து வர்றோம். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு தண்ணி தேவைக்கிறப்ப எடுத்து குடிச்சுக்க போறாங்க, இல்லை ஃப்ரெண்ட் வாங்கி குடிக்க போறாங்க. வாட்டர் பெல் அடிக்க போறாங்களா? இது காரணம் என்னன்னா டைமிங்க்கு சோறு, டைமிங்க்கு தண்ணி. இது எங்கன்னு தெரியுதா? பிக் பாஸ்ல என்ன சொல்லுவாங்க, இவ்வளவுதான் நீ தண்ணி குடிக்கணும், இவ்வளவுதான் உனக்கு மளிகை பொருள், இவ்வளவுதான் நீ வாழணும், இவ்வளவு நேரம் தான் தூங்கணும். புரியுதா? உளவியல் ரீதியாக கொண்டு வரானுங்களா? இப்போ பிக் பாஸ் இப்போ ரியல் லைஃப்ல வந்துட்டு இருக்கா? எல்லா வீட்லயும் வாட்டர் மீட்டர் போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் மீட்டர் என்ன காரணத்துக்காகப்பா? தண்ணி பற்றாக்குறையினாலயா? சரி, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் தண்ணியை கண்டாமணிக்கா எடுத்துக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு ஏன் ஃபில்டர் போடல? அவன் தாராளமயமா இருக்கானே, அவனுக்கு பல விலக்கு வேற, மின்சாரம் ஃப்ரீ, அந்த மாதிரி விலக்கு வேற அவனுக்கு. அதனால பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கா. பொருளாதாரம் வளருது முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலம் நாசமா போயிடும். நீ அடிப்படையா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கிறதுக்கே கஷ்டமா போயிடும். இது எனக்கு புரியல. வாட்டர் பில் அடிக்க போறோம்னு சொல்லி ஒரு நியூஸ் நான் பாக்குறேன், நான் இருந்தா கூட போட்டு விடுறேன். இது என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் புரியுது அவனுக்கு? நாளைக்கு இவ்வளவுதான் நீ சாப்பிடணும், இதைத்தான் நீ சாப்பிடணும், இப்படிதான் நீ வாழணும், இவங்க கூட தான் இனப்பெருக்கம் பண்ணணும். அது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள அவனுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான உளவியல் ரீதியா அவன் ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. பிக் பாஸ்ல ஊறி போனவங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் பிக் பாஸ்னா என்னன்னு தெரியும். டைம் மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், அந்த வாய்ஸ் சொல்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவானுங்க. நீங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள்னு சொல்லும், அதை செய்வீங்க. இது ரியாலிட்டியில் நடக்கும். இப்போ ஆதார் ஐடி எல்லாரோட ரேகை எல்லாம் வாங்கியிருக்காங்களே, தனிப்பட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் இருக்குல்ல. இதுக்கப்புறம் அப்படி மாறும். வீட்டுக்கு வீடு சிசிடிவி வைப்பாங்க, முதல் தெருவுக்கு வைப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வைப்பாங்க.
டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு உங்களை கண்காணிக்கணும், என்னென்னமோ கொண்டு வந்துருவானுங்க. வாழ்றதே நரகம் மாதிரி ஆயிரும். உனக்கு ஃப்ரீடம்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரப்போகுது. இப்போ உடனே வராது. இன்னைக்கு நான் சொன்னோன்னே நாளைக்கெல்லாம் இது வரப்போறது இல்லை. இப்போ வந்துச்சா வாட்டர் பில் அடிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் வரும் ஒன்றா வரும் ட்ரெஸ் பில் வரும். ட்ரெஸ் கோட் இவ்வளோதான், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இவங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 வரையறைகளை கொண்டு வருவாங்க. மனிதர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், கரெக்டு தான், அது கரெக்டு. ஆனால் அந்த கட்டுப்பாடு யார் விதிக்கிறான்னு இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கணும், சமூகம் தப்பா போயிடக்கூடாதுன்றக்காக தான் குடும்பம்னு ஒரு நெறி கொண்டு வந்திருக்கான். அப்பா, பையன், பிள்ளை, பேரன், பேத்தி, சித்தி, சித்தப்பா அப்படின்னு ஒரு உறவு முறை கொண்டு வந்திருக்கான். இதுக்கான காரணம் என்னன்னா, சமூகம் அழிஞ்சிடக்கூடாது, கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இவங்க இன்னாருக்கு வந்து இன்னாரு கூட முறை, இவங்க கூட தான் கல்யாணம் பண்ணணும், இன்னாருக்கு வந்து இந்த இது முறை, இவங்க கூட தான் கல்யாணம் பண்ணணும், இவங்களுக்கு முறை சேராது. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் கிடையாது. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த உறவு முறைக்குள்ள அர்த்தங்கள் கிடையாது. ஜெனட்டிக்கலாவும் அவங்களுக்கு புரியுது. இப்போ இந்த முறையில கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்காம போயிடும், இல்லை குழந்தை ஊனமா பிறக்கும். இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கு. பல ஜெனட்டிக்கல் கோளாறு வரும். அவங்க பார்த்துருப்பாங்க, அது தெரிஞ்சவங்க தான் அவங்க. அதனாலதான் இன்னார் வம்சத்துல வந்து இன்னார் முறைக்கு வரும்போது அந்த அத்தா மக, மாமா மக, அக்கா மகன்லாம் வருது இல்லை. ஸோ இது ஒரு சில முறைகள் மட்டும் திருமண முறைகளா வரும், அதாவது இனப்பெருக்கம் உருவாக்குற முறைகளா வரும். இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க காலங்காலமா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்துருக்காங்க. அப்போ இந்தந்த லைனேஜ்ல வரவங்க இப்படி பிறக்கிற குழந்தைகளோட இந்த வம்சம் சேரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். ஆனால் வேறு வேறு தவறான முறை, அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி, இப்படி இந்த மாறுதல, இந்த உறவு முறைகள் மாறுதல. இந்த உறவு முறைகள் மாறக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம், இந்த உறவு முறையில இருக்க நம்பிக்கையோ அதுல இருக்க இதே இல்லை, வாழ்வாதாரம், ஒட்டுமொத்த சமூகத்தோட அந்த அக்கறை, அது சமூகமே அழிஞ்சு போயிடும். இப்படி தவறான ஒரு விஷயம் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த கட்டமைப்புல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காது. ஸோ அதுக்காக அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப அந்த கட்டமைப்பு இருக்கா? குடும்பம்னா ஒன்னா இருக்கவே சதறாங்க. மாமியார் மருமகளும் ஒன்னா ஒரு வீட்டுல இருந்தாலே வாழ்க்கையை அப்படி ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அரிய வகை ஜந்து மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு மாமியார் மருமகளும் சிரிச்சு பேசிக்கிறதே பெரிய லெவல்ல இருக்கு. இதை நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என் பெரிய ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பர்சனல் லைஃப்ல நிறைய, அவங்க குடும்பத்துக்குலாம் நிறைய பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பட்சத்தை எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது அவங்க மாமியாரும் அவங்களும் ஒன்னா வெளியே போவாங்க, நிறைய இடங்களை போவாங்க. எல்லாரும் சொல்றாங்க, எப்படி இவங்க ஒன்னாவே இருக்காங்க, எப்படி உங்க மாமியார் கூட ஒண்ணு. எனக்கு இது கேட்கும் போது என்னடா அது நார்மல் தானடா, இதுக்கு நீங்க ஆச்சரியமா கேட்குறீங்க. அப்போ எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் காரணம் என்ன? சீரியல், டிவியில காட்டக்கூடிய சீரியல்ல இருக்கிறது வந்து நாங்க ரியல் லைஃப்ல இருக்கிறதா சீரியல்ல காட்டுறோம்னு வாங்கி கிடையாது. சீரியல்ல இருக்கிறதா ரியல் லைஃப்ல மாறிக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல இருக்க மாதிரி நம்ம கிட்ட எவனாவது கொடுக்குறது தின்னுட்டு படுத்து இருக்கோமா, கேமரா வச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களா, ஃபியூச்சர்ல அப்படி நாங்கள் பார்க்க போறோம், அதுக்கு நீ இப்பயே பழக்கப்படுத்திக்கோன்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு பழக்கிறாங்க. அதனால ப்ரோ உண்மையிலே சீரியல்ல நம்ம ஊர்ல வீட்டில் நடக்குது ப்ரோ, நடக்கும், 1-2 நடக்கும். அதை எக்ஸ்ட்ரா பிலீஸ் பண்ணி பூம் பண்ணி இப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சிடறாங்க. உங்க மனதை, உங்க மைண்டையும் அவங்க கண்ட்ரோல் அடுத்தவன் கண்ட்ரோல் எடுத்துட்டானா என்ன வேணா பண்ண முடியும். ஸோ அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாரிசால் மேட்டுக்கு வருமா, கால்நடைகள் வந்து மாடு அமைக்கிறாங்கல்ல, மேய்ச்சல் நிலத்துக்கு வந்து காட்டுக்குள்ள போறதுக்கு தடை போட்ட ஒரு நபர் கேஸ் போட்டிருக்காரு. ஒரு வக்கீல் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த வக்கீல் எப்போ கேஸ் போட்டதை பத்தி இவர் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்காரு போல. இந்த ஒரு நிகழ்வு எனக்கு கரெக்டாக தான் தப்படுது. அந்த காடுகளில் போய் மாடுகள் மேயக்கூடாது, அது தப்பு, அங்கே இருக்க இதெல்லாம் அழிச்சிருது, இதெல்லாம் பண்ணிடுது, அதெல்லாம் ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. கரெக்டாக தான் பேசியிருக்காரு, அது வரைக்கும் எனக்கு புரியுது, கரெக்டாக தான் இருக்குது. இங்கே சிக்கல் என்னன்னா, சீமான் வந்து அவரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எவர் வந்து இந்த மாடுகள் வனத்தில் மேயக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டு இந்த நிப்பாட்டி வச்சாரோ அந்த நம்பரையே பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு மாநாடு நடத்த போறாருன்னு சொல்ற கான்செப்ட். ஸோ அப்போ சீமானோட அறிவை பார்த்துக்கங்க. அவர் தான் உனக்கு இறுதி முடிவு நினைச்சேல, அந்த இறுதி முடிவு இப்படிதான் இருக்கு. உனக்கு புரியுதா? ஒரு தலைவனா எப்படி இருக்கணும், 4 பக்கமும் அவனுக்கு கண்ணு இருக்கணும், சுத்தி முத்தி கவனிக்கணும். தலைவன்னா அவன் கிட்ட நெருங்குறப்பே அவனுக்கு எல்லாமே தெரியணும், என்ன எண்ணத்தோட ஒருத்தன் வராடுற கூட தெரியணும். இவன் தான் கேஸ் போட்டு இந்த மாநாட்டு, அதாவது இந்த மாநாடு நடத்த போறாங்கல்ல, இந்த மாநாடு நடக்கிறதுக்கான காரணகர்த்தாவே பக்கத்துல வச்சுக்கிட்டு இவர் கேஸ் போட்டனாலதான் இந்த மாநாடு நடக்க போகுது. ஸோ அப்படி ஒருத்தன் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இது எனக்கு புரியல, இந்த இவங்க எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு ஜாம்பி மைண்ட் செட் எப்படின்னா, சீமான் பண்ணது தப்புனாலுமே அதை ஏத்துக்க மாட்டானுங்க. அதுக்கு அப்படியே பூசி மொழிகி இவங்களே புதுசா ஒரு கதையை உருவாக்கி இல்ல இதுக்காக தான் அது, இதுக்காக தான் இதுன்னு சொல்லி மாத்தி அதை அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கிறானுங்க. ஒரு தலைவனா தன் மைண்ட்ல தலைவன் ஏத்துக்கிட்டானா, அவன் தப்பு பண்ணானா அதை ஏத்துக்க முடியல அவங்கனால. என்ன எப்படி இருக்கணும் நம்ம? ஆமா, தப்புன்னா தப்பு தான், எவன் பண்ணா தப்பு. அதான் சொல்றது, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேனா சிவனே குற்றம் பண்ணா கேட்கணும், அதான் கரெக்ட். முருகன் கேட்டாப்ல. இந்த பாடம்லாம் கதைகள்லாம் எதுக்காக இருக்கு? வெறும் கதைகளுக்காகவா? ஜஸ்ட் இதுல வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும். நம்ம
இப்போ சீமான் வந்து இப்படி பண்ணாருன்னா கேட்கணும், நீ என்ன இப்படி பண்ணிக்கிருக்காங்க பாரு, பக்கத்தில் இருக்க இவர் தானே கேஸே போட்டது, நீ என்ன மாநாடு நடத்த போறீங்க, அவரை கூப்பிட்டு வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். இதான ரியாலிட்டி. ஒரு தலைவர், அறிவுள்ள ஒரு ஆளு, அறிவுள்ள தொண்டர்கள் அதானே பண்ணணும். ஒரு சேர் எடுத்து வைக்கிறது, இடத்த கிளீன் பண்ணி வச்சுட்டு போறது, அண்ணனுக்காக கத்துறது, தமிழ் தேசியம் விதையும் கத்திட்டு இருக்குது, அப்புறம் இயற்கை வளம் அப்படிலாம் பேசிட்டு அதாவது அதான் சொல்றது, நாங்கள் இயற்கைக்கு மாறுறோம், இந்த மாதிரி மாடு கடல் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு, குருவி சிட்டுக்குருவின்லாம் கத்திட்டு இருந்தா அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. ரியாலிட்டி புரியணும். அவன் தப்பு பண்ணா தப்பு தட்டிக்கணும். அப்பதான் அவர் இன்னமும் தெளிவா இருப்பாரு. நம்ம கீழே இருக்கவங்க நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட நம்மளை கேள்வி கேட்பாங்க, நாளைக்கு நம்ம கூட்டத்துக்கு கலைஞ்சு போயிருவாங்க. அப்போ அந்த ஒரு பயம் இருக்கும்போது அந்த தலைவன் என்ன பண்ணுவான்னா தவறு பண்ண மாட்டான், இன்னமும் நுணுக்கமா மாறுவான், இன்னமும் தெளிவா இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட தலைவனை உருவாக்குற தொண்டர்களா இருக்க போறீங்களா? நம்ம என்ன சொன்னாலும் சமாளிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்க போறீங்களா? இதான் மேட்ரு. இந்த பாயிண்ட்டை ஏன் பேசலை சீமான், சாரி பாரிசாலன் பேசலை. இதை பேசுவான்னு நினைச்சேன், பேசலை. ஏன்னா பேச மாட்டான். இந்த பட்டையை போட்டுக்கிட்டு முன்னாடி திருவள்ளுவர் சிலையை வச்சுட்டு உட்காந்துருப்பாப்புல. இல்லை எந்த அங்கிட்டு வைணவம்னா இங்கே சைவ குரூப்பு. இது சவுத் இந்தியாவில் அங்கிட்டு வைணவ குரூப்பு எதுக்கு பயங்கரமா பார்ப்பனர்கள் கதறுவார் தெரியுங்களா உங்களுக்கு? ஆரியர்கள் கதறுவான். எதுக்கு? அங்கிட்டு வைணவ கும்பம், இங்கே சைவ கும்பல். இவ்வளவுதான்டா. அங்கிட்டு ஆரியம்னா இங்கிட்டு திராவிடம், இவ்வளவுதான்டா பிரச்சனை. இதுக்கிட்டு தமிழ் தேசியம்னா அங்கிட்டு திராவிட தேசியம், அங்கிட்டு நார்த் இந்தியாவில் அங்கிட்டு உங்களுக்கு மத தேசியம். எல்லாம் பிரிக்கதான் வேலை பார்க்குறாங்க. இது தெரியாம நீ வாழ்ந்துக்கு இருக்க. ஆனா எல்ஜிபிடின்னு ஆரம்பிச்சு தலைவன் எல்ஜிபிடி பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசாம கடந்து போய் வேற என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி விடுங்க, என்னென்னமோ பேசிட்டு கடைசி வீடியோ முடிச்சிட்டாப்ல. இப்போ நான் அவங்ககிட்ட சொல்ல வருது என்னன்னா, இப்போ பாரிசாலனுக்கு ஒரு ஃபைன் பேஜ் உருவாயிருச்சு. தற்கூரி மாதிரி கமெண்ட் பண்றாங்க கீழே வந்து, பாரிசாலன் செஞ்ச மாதிரி நீ எதையாவது ஒன்று சமூகத்துக்கு பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த சமூகத்துக்கு நான் பண்றது தான் வந்து பிறந்திருக்கேன்னா என்ன? இந்த சமூகத்தை திருத்தறக்கா வந்து பிறந்திருக்கேன். நான் இந்த சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த சமூகம் சரியில்லைன்றப்போ அந்த சமூகத்தில் எப்படி இருக்கணுன்றது எனக்கு தெரியுது. நான் எப்படி இருந்தால் அந்த சமூகம் சரியா இருக்கும்னு எனக்கு தெரியுது. அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சமூகம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. ஏங்க இப்படிலாம் இருந்தால் தாங்க சரியா இருக்கும், ஏன்னா இப்படி இருந்தனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாரிசாலன் மாதிரி ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறான். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த படம் பார்த்தீங்களா, கோவப்படம் பார்த்தீங்களா? கோவப்படத்தில் ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த சிறகுகள் லீடர் ஒருத்தர் வருவான்ல, அந்த சிறகுகள் லீடர் கேரக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? பாரிசாலன் தான். ஸோ அவனை தான் வச்சு இந்த மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக பாரிசாலனை மையப்படுத்தி வைக்கல, இப்படி ஒரு கேரக்டரை நம்ம உருவாக்க போறோம்னு நினைச்சிருக்காங்க. அதில் பாரிசாலன் வந்து அடாப்ட் ஆகிட்டான், அது தினேஷ்குமார் வந்து அடாப்ட் ஆகிட்டான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்க. மக்கள்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கட்சி வேறு, இயக்கம் வேறு. இயக்கம்னா இறங்கி போராடும். கண்டிப்பா அவன் இயக்கம் ஆரம்பிச்சானே போராடுவான் இறங்கி. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்புடா. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கண்டிப்பா போராடுவான். இதுக்கெல்லாம் அவன் ஒரு ஹீரோ ப்ரோடெக்ட் பண்ணுவாங்க. ப்ரோடெக்ட் பண்ணி நாளைக்கு அவனுக்கு சிஎம் ஆக்க கூட வாய்ப்பு இருக்கு, மக்கள் முட்டாளா இருந்தா. ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் சொல்லிட்டு ஆரம்பத்தில் நிறைய பேர் நம்ம கையடிச்சு விட்டோம். பாரிசாலன், சீமானு, அப்புறம் இன்னும் யாரு, தமிழ் தேசியம் வந்து பேசிட்டோம், டிசிபி, இவங்களெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் இந்த முக்கியமான பாயிண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இது என்னைக்கா இருந்தாலும் ரொட்டேஷன்ல ஓடும். சோசியல் மீடியாவில் சொல்லிட்டோம், ஒரு 40 பேர் 50 பேர் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அந்த 40 பேர் 50 பேர் அவனை கவனிச்சுட்டு இருப்பான். அவன் அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும் போது கண்டிப்பாக பிடிச்சிருவானுங்க. அந்த சேஞ்சஸ் என்னன்னு இப்போ சொல்லவா? சுசித்ரா ஆசிவகம், அது ஒரு சேனல் இருக்கும், டிசிபி கும்பலோட கிளை பிரிவு. டிசிபிக்கு முட்டு கொடுக்கும். இப்போ டிசிபி என்ன சொல்றாங்க, இதை முடிச்சுக்கிட்டு அப்போ சுசித்ரா ஆசிவகம் போவோம். டிசிபி வந்து இன்னும் உங்களுக்கு டிசிபி பண்ணுறதுக்கு இப்படி எதிராக இருக்கீங்க, அவர் உங்களுக்கு எவ்வளோ அவரை விட்டு இருந்தால் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, பாரிசாலன் தான் கற்றுக்கிட்டீங்க, சீமான் தான் கற்றுக்கிட்டீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரு வேறு, புரிஞ்சுக்கிறது வேறு. இப்போ நம்ம டிவி பார்க்குறோம், ஒரு எய்தாப்பில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறோம். இப்போ பேசுறதுனால அவங்க பேசுறது நமக்கு தெரியாத ஒன்று பேசுகிறாங்கன்றனால அவங்க சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சிச்சுன்றதுக்காக அவங்களுக்கு நம்ம லாயல்ட்டியாக இருக்கணுமா என்ன? ஒரு டீச்சர் இருக்காரு, உங்களுக்கு எவனாச்சும் டீச்சருக்கு லாயல்ட்டாக இருக்கீங்களா? அவரோட ஃபீஸ் வாங்கிட்டு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, நான் கற்றுக்கிட்டேன், நான் முன்னேறி போயிட்டேன், அதனால எங்கள் டீச்சர்னால தான் நான் முன்னேறேன்னு சொல்லிட்டு டீச்சருக்கு தனி ஃபீஸ் கட்ட போறீங்களா? அதாவது சம்பாதிக்கிற காசில் பாதி கொடுக்க போறீங்களா? கிடையாது தானே. அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்களே. இப்போ பாரிசாலன்னா நான் வந்து இல்லுமினாட்டின்னு சொல்லி தேடும் போது பாரிசாலன் வீடியோ முன்னாடி வருது. அப்போ என்னடா விஷயம்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம், செக் பண்ணுறோம், அதில் எவ்வளோ நிறைகுறைகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு சுய அறிவு இருக்கு, நான் பகுத்தறிஞ்சு பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் தேடி பார்க்கும் போது இவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வரோம். அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அவன் கற்றுக்கிட்டோம்னா எனக்கு புரியல. அப்போ அந்த பிளாட்ஃபார்மத்தில் எது இருந்தாலும் கற்றுக்கலாம். அப்போ யூடியூப்ல நம்ம செக் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஏஐ டெக்னாலஜி வந்து ஆர்டிகல்ஸ் எழுதி வைக்கிறது. அப்போ அதை வச்சு படிக்கிறதுனால அந்த ஏஐ மூலியமா நமக்கு அறிவு வந்துருச்சுன்னு அர்த்தமா? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த எங்கேயோ இருந்துச்சுன்னா அது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிற விருப்பம் நம்மளோடது. அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றக்காக அதுக்கு நம்ம லாயல்ட்டியா இருக்கணும் எந்த ஒரு
கட்டாயமும் கிடையாது. இந்த ஒரு பேசிக் புரிதலே இல்லாம தற்குறி மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. அதான் எனக்கு எரிச்சலா இருக்கும். இவங்கள்ட்ட எப்படிடா இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது? இவங்க என்ன இன்னும் லெவல் தாண்டவே இல்லை, அதுக்குள்ளே இவங்கள்ட்ட எப்படி புரிய வைக்கிறது? சரி, சுசித்ரா ஆக்சுவலி ஒரு மேட்ரு போடுவோமா? நான் போடுறேன் பாருங்க. ஆக்சுவலா இந்த இது பேண்ட் இருக்கும்ல, இந்த பாசிகள், ஊசி மணி பாசிலாம் இருக்கும்ல, கலர் கலர் பாசிகள்லாம் இருக்கும்ல, இந்த ஹீட்டை குறைக்கிற கூட எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. அது என்னது ஸ்படிக மாலையா? ஸ்படிக மாலை வாங்கணும்னு போடணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. இந்த செயினை கழட்டி போட்டு ஸ்படிக மாலை போடணும்னு ஆசை. ஏன்னா அது இதையும் போட்டால் நல்லா இருக்காது, அதுக்கு செட் ஆகாது. எனக்கு அந்த ஸ்படிக மாலை போடணும்னு ஆசை இருக்கு. உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, அந்த கூலிங் ஆக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் ஸ்படிக மாலை வாங்கணும்னு ஆசை. இப்போ அந்த ஸ்படிக மாலை மாதிரி ஒரு ஒயிட் இருக்கு, ப்ளூ, கிரீன், இந்த மாதிரி ஆசிவத்தில் 7 வண்ணங்கள் இருக்குல்ல, அந்த 7 வண்ணங்கள்ல பாசியை எடுத்து கோர்த்து விட்டு அதை வித்துக்கு இருக்கு. மெயில் ஐடியா அவங்களோட மெயில் ஐடியா போட்டு வித்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக பேசுகிறோம். நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு மூலயமா தமிழ் தேசியம் வளர்றதுக்கு, தமிழ் மக்களுக்கு வந்து இந்த விதைகள், நாட்டுப்புற விதைகள், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஓகே, விற்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ரேரான விஷயம், அது விற்கலாம். ஒரு பாசி கலர் கலராக இருக்க 7 வண்ண கலரில் இருக்க பாசியை வாங்க முடியாது மக்கள்னால. இதை வாங்கி போடுங்கன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக்கு. இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த பாசியை போட்டுருக்கும் குண்டலிங் சக்திக்கு என்னையா சம்பந்தம்? இப்போ நீ ஒரு ஸ்டோன்லாம் போடுவோம், எமரல்ட் ஸ்டோன்லாம் இருக்கு, அந்த ஸ்டோனுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்கு, ஒரு குவாலிட்டியான இருக்கும், அதோட தன்மை வேறு. ஆனால் இவங்க போடுற பாசின்றது சும்மா சாதாரண பாசி, ஒரு பிளாஸ்டிக் சாதாரண பாசி. அது அந்த பாசிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, குண்டலிங்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த ஒரு புரிதல் இந்த அக்காடி பண்ணுன்னு தெரியல. இவ்வளோ நாள் டிசிபி கூட சுற்றிட்டு இருந்துச்சு, அவங்க கொடுக்குறது அப்படியே கக்கிங்கிட்டு வித்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அடிச்சு வரட்டி விட்டாங்க, அவரே நாய் மாதிரி கடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும் போல. இப்போ வியாபாரத்துக்குள்ள இறங்கிருச்சு. ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கன்சியூமர் பண்றது, விற்கிறது எல்லாம் தப்பு கிடையாது. அது சரியான ப்ராடக்டா இருக்கணும்ல. இவ்வளவு நியாயம் வியாக்கியானம் பேசிட்டு ஒரு சாதாரண கலர் பாசியை போயிட்டு 800 ரூபா 900 ரூபாய்க்கு வித்தா என்னங்கடா இது? எனக்கு புரியல. ஒரு 150 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களை போடுறோம், அந்த விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரேரான விஷயம், ரிஸ்கியான விஷயம், ஓப்பனாக பேசக்கூடாத விஷயங்கள் நான் போடுறேன், அதில் மெம்பர்ஷிப்பாக போடுறேன். அதில் ஆட் ஆகி பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு ஊசி மணி பாசியை வாங்குறதுக்கு 800 ரூபா எனக்கு புரியல. அந்த அக்கா இது எப்படி போட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்களோட கான்சியஸை பாருங்களேன். அவன் என்னன்னா அந்த பக்கம் டிசிபி வேணா டிஷர்ட் எடுத்துக்கிறீங்க, தமிழ் தேசிய அந்த முன்னோர்களோட ஃபோட்டோலாம் போட்டு விட்டு டிஷர்ட் எடுத்துக்கிறீங்க. என்னடா டே உங்கள் வேலை என்ன? அந்த வேலையை சரியாக பார்க்கணும். கட்சி இயக்கம்னு ஆரம்பிச்சு வேற மாதிரி கொண்டு வைக்கிறாங்க. இங்கே ஏமாறுறதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டத்தை வச்சு எப்படா சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன் இப்போ எனக்கு தெரியாதா? என்னோட எல்லா வீடியோஸும் மெம்பர்ஷிப்பில் போட்டு பார்த்தா பாருன்னு போக முடியாதா? எதுன்னு இருக்குல்ல, எதுக்கு செய்யணும், எதுக்கு செய்யக்கூடாது? ஒரு 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 ஜென்ரலாக ஒரு விஷயம் கூட வாடா பண்ண முடியல. ஒரு எத்திக்ஸ் வேணாமாடா? ஒரு மனுஷன் வாழ்றான்னா ஒரு எத்திக்ஸ், அவனுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் வேணாமா? நீங்கள் வந்து வியாக்கியானம் பேசி மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம், எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறோன்னு சொல்லி பேசுகிற கும்பல் நீங்களாம். ஆனால் நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்க? உங்கள் பின்னாடி யார் ஒர்க் பண்ணுறா? அந்த பீட்டா கீட்டாலாம் உள்ளே வந்துச்சுல, அந்த மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு பின்னாடி ஒரு ஏஜென்ட்டாக பேஸ் குரூப் இருக்குது. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த மக்கள்கிட்ட தான் நான் ஒன்று கேட்குறேன். இங்கே 1000 பேர் வருவான். இப்போ நான் இல்லைனாலும் ஒருத்தன் வருவான், என்ன மாதிரி இன்னும் 1000 பேர் வருவான். எவன் வந்தாலுமே அவனோட யூனிக்கை நீங்கள் கவனிங்க. அவனுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்கானான்றதை கவனிங்க. அவனுக்கு ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் இஷ்டத்துக்கு மாறுறான் அப்படின்னா அவனை நீங்கள் நம்புறது ரொம்ப கஷ்டம். அவன் நம்பாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா என்ன வேணா பண்ணலாம். இப்போ சீமானே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. பெரியார்கிட்ட இருந்தால் வந்தோம், பெரியார் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வரைக்கும் பேசினாங்க. என்னைக்கு விஜய் டிவிகே தலைவர் வந்து பெரியாரை பூஸ்டப் பண்ண ஆரம்பிக்கிறாரோ பெரியாரை எதிர்க்கிறாங்க. அப்போது பிளப்புவாதம் இது பேர் தமிழ் தேசியமோ இல்லை மக்களுக்காகவோ கிடையாது. தன் இடத்தை நிலைநாட்டிக்கிறதுக்காக, தன்னை இந்த இடத்துல நிலைநாட்டி நான் ஒரு ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக எதிர்க்கிறது. இது மக்களுக்கான அரசியல். இதுவே தெரியாமல் தற்கொலை மட்டும் கீழே இருக்க கூட்டம்லாம் ஃபயர் அவுட் ஆகி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அரசியல் கிடையாது. அரசியல்னாலே இப்போ ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் பின்னாடி சுத்தினா போதும், அண்ணன் கை கட்டினா போதும், கத்துவாங்கலாம். விசில் அடிச்சாங்க குஞ்சான்கள். ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர் வந்துட்டா அவன் போனாலே பின்னாடி கூட்டம் போகுது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அப்போ அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு பின்னாடி கூட்டம் வர்றது முக்கியம் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு என்ன மாதிரி விஷயத்த சொல்லி கொடுக்குறன்றது தான் முக்கியம். அவனுக்கு உன்கிட்ட வந்து பேசும்போது அவன் உனக்கு மேலே பேசணும். இப்போ என்னோட ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா, என்னோட விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னோட கேள்விகள் கமெண்ட்ஸ்லாம் பாருங்க, என்னையே சிந்திக்கிற அளவுக்கு கமெண்ட்லாம் போடுவாங்க. அதுதான் வேணும். அப்போ தான் நாம் இன்னும் வளர முடியும். இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் தான் பெரியால் நினைக்கக்கூடாது. அவன் திருப்பி 2-3 கேள்விலாம் கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம பொட்டன்ஷியல் வளர்த்துக்கணும். ஸோ அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்க்கும்போது நான் இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஓட ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒரு தலைவனும் இப்படி ஒரு தொண்டனும் இருக்கிறது தான் ஒரு அழகான கட்டமைப்பாக இருக்கும். நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், இல்லைனா எல்லாரும் கட்சி விட்டு வெளியே போகணும்னு விரட்டி விடுறது வந்து கட்சிக்காரன் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது.
இதுவுமே பேசிக் சென்ஸ் புரியாம இவங்க ஒரு ஜாம்பி கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் தேசியத்துக்கு கடைசி முடிவு இப்போ சீமான் தான் நம்மளுக்கு கடைசி பாதுகாப்பு. அப்படி கட்டமைச்சிட்டாங்கடா. சீமான் இல்லாட்டி இன்னொருத்தன் வருவான். ஏன்னா தமிழ் மேல பற்று இத்தனையோ பேர் இருக்கீங்கல்ல, இன்னொருத்தன் வரமாட்டானா? ஏன் சீமான் தான் உனக்கு வந்து புடுங்கணுமா என்ன? அவரும் அப்படித்தானே வந்திருப்பாப்ல. கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பான். அவ்வளவு கஷ்டப்பட முடியல உன்னால. எவ்வளோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்திருப்பான், அவன் கூட போய் நின்னுக்கிறது. இதை தாண்டா அவங்க முதலீடா போட்டுக்கிறாங்க. அதாவது எதிரிகள்னு சொல்றவங்க என்னைக்கா இருந்தாலும் நம்ம தமிழ் கூட்டம் விழிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு தலைவனை இவங்களே தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்படி தேர்ந்தெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளாலே ஒருத்தனை சப்ஜெக்டா போட்டு அவனை கடைசி கத்த வச்சு கடைசி அவனோட தலைவனை உருவாக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி நீ இயற்கையா ஒரு தலைவனை தேடுறதை விட்டுவிட்டு அவன் உருவாக்கின ப்ராடக்ட் பின்னாடி நீ ஓடிடுவார். அப்படிதான் இங்க தலைவர்கள்லாம் உருவாக்கப்படுறானுங்க. பாரிசாலெல்லாம் இயக்கம் ஆரம்பிக்கணும்னு அளவுக்கு அவனுக்கு தைரியம் வருதுன்னா, அவனுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வருதுன்னா என்ன காரணம் புரியுதா? எல்லாமே ஒரு ஒரு கட்டமைப்பு வழியா போயிட்டு இருக்கு. எல்லாமே கார்பரேட் வணிக கும்பல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு. பாரிசாலன் பின்னாடியும் அதான் நிக்குது, டிசிபி பின்னாடி அதான் நிக்குது, பிஜேபி பின்னாடி அதான் நிக்குது. நீ அதை மட்டும் வேமா சொல்றீங்க, பிஜேபி பின்னாடி வந்து அம்பானி அதானி நிக்கிறாங்கன்னு. சரி, திமுக பின்னாடி எந்த வணிகம்பா நிக்குது தெரிய மாட்டேதுல. சரி, காங்கிரஸ் பின்னாடி என்ன வணிகம்பா நிக்குது? அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க பின்னாடி இருக்க வணிகம் மட்டும் ஈஸியா தெரிஞ்சிருமா? ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம உள்ளூர் அரசியல் இருக்க அரசியல்வாதி பின்னாடி எந்த வணிகம் நிக்குதுன்னு தெரியாதான். அப்ப தெரியுதா உனக்கு? வெளியே இருக்க மாட்டிக்கிட்டானா பிரச்சனை இல்லை. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிகம் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு ஃபீட் பண்ணுது அப்படின்னா அது இங்கே தெரிஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவன் ஒழுங்கா இருக்கான்ல, இவனுக்கு பிரச்சனை வராதுல்ல. இவனை பத்தி தெரிஞ்சிருச்சு. இவனை பத்தி நார்த் இந்தியாவில் இருக்கவனுக்கு தெரியும். டிஎம்கேக்கு ஃபண்டு பண்றது யாரு, ஏடிஎம்கேக்கு ஃபண்டு பண்றது யாரு, ஏடிஎம்கே பின்னாடி இருக்க பணம் முதலைகள் யாரு, இப்படின்றதெல்லாம் வெளியே இருக்கவங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் இருக்கவனுக்கு தெரியும். அப்புறம் எப்படி இது ஃபைல்லாம் வருது, டிஎம்கே ஃபைல்லாம் எப்படி வருது? ஸோ அவங்களுக்கு தெரியும். அப்போ எந்த மக்கள் எதை தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்றது கூட அவங்க தான் தெரியுதா? இது புரியாம இவன் தலைவன் அவன் தலைவன் எல்லா முன்னாடி ஓடி போய் நாசமா போயிட்டு இருக்கு. இதுல கரும்பு இதை வேற போட வேண்டியதா இருக்கு. இவனை பத்தி பேசும்போது இவனை மாதிரியே மாற வேண்டியதா இருக்கு. ஏன்னு தெரியல. கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்ட கங்கா சந்திரமுகியா மாறி பாரிசாலனை பார்த்தா மட்டும் எனக்கு என்னன்னே தெரியல. டென்ஷன் ஆயிருது எனக்கு. ஏங்க நான் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேங்க. 2016 இருந்து பாரிசாலனை பார்த்துட்டு இருக்கேன். இது ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒரு மனிதன் இருந்தாலும் இருந்தாலும் உண்மையிலே ஒரு அநாகரிகமான மனிதன். தெரியுது நம்ம பண்றது என்னன்னு தெரியுது. முன்னாடி எல்லாத்தையும் போய் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க விஷயம் தெரியுது. தெரிஞ்சும் அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருந்து எல்லா வேலையும் பார்க்குறான் பார்த்தீங்களா? இவங்கள மாதிரி எல்லாம் டேஞ்சர். இப்போ எனக்கும் விஷயம் தெரியும். நம்ம ஒரு கூட்டம் ஆரம்பத்தில் பயணிச்சுட்டு இருந்துச்சு தெரியும் உங்களுக்கு. ஃபேஸ்புக் பைத்திய கூட்டம். பேர்லாம் கீழே கமெண்ட்டை சொல்ல வேணாம், பேர் போடாதீங்க. அவங்க வெளியே சொல்லவே கூடாது. நம்ம அவங்களாம் அப்படியே காணாமல் போயிடணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ்புக் பைத்தியம் ஒன்று இருக்குது. அந்த பைத்தியம் யாருக்குமே தெரியாது. நான் ப்ரொமோட் பண்ணாமல் அந்த ஆள் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு சில கெட்ட கேரக்டர்ஸ் இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கே, ஒரு சில விஷயம் அந்த ஆள்கிட்ட இருக்கேன்றது பேசி பழகிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா பலி மாறி போயிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு என்னை விட கொஞ்சம் அவங்களுக்கு விஷயம் அதிகமாக தான் தெரியும் அந்த டைமிங்கில். ஸோ அப்போ விஷயம் தெரிஞ்சுமே நீ அந்த பக்கம் சேர்ந்துட்டு மேட்ரிக்ஸ்குள்ளே போறியே, அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கும் போது இப்போ நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன் ஐடபிள்யூ ஒரு போஸ்ட் போட்டார்? எதுக்கு அந்த இடத்துல வெளியே வந்தாங்க? இப்போ இவங்க என்னை சாராத யாருக்களும் அவங்களுக்கு எனக்கு அந்த சம்மந்தம்னு அவர் ஏன் சொல்லணும்? அதுக்கப்புறம் ஏன் எனக்கு நீ இந்த போஸ்ட்டை போடுன்னு சொல்லணும்? அந்த போஸ்ட்டு கீழே ஏன் எனக்கு கமெண்ட் பண்ணணும்? ஸோ இப்போ நேர்மையும் சரியாக இருக்கணும். இப்போ பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா அந்த அளவோட எனக்கு கான்டாக்ட் அதிகம். நான் சம்பாரிச்சு போயிட்டே இருக்கலாம். எனக்கு வெளிநாடுகள் இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இதான் கேளுங்க, எல்லாம் தம்பி எதாவது கேளுங்க நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. எதுக்கு கேட்கணும் போதும் இப்போ ஏதோ ஒருத்தவங்க அவங்களே நமக்கு தெரியும், நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட்லாம் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்களாம் பண்ண நினச்சா கேட்க மாட்டாங்க, பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் கேட்குறான்னாலே உங்களுக்கு என்ன வேணா கேளுங்கன்னு சொல்கிறானாலே ஏன் கேட்கணும்? ஒருத்தவங்க உனக்கு செய்யணும்னு நினச்சா நீ செஞ்சுட்டு போயிடலாமே. ஒருத்தவங்க கேட்குறான்னாலே அது நாளைக்கு வேற மாதிரி தான் ஆகும். ஒருத்தங்கிட்ட எப்பயுமே நம்ம கை கட்டி நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான் எப்படி ஒருத்தன் கேட்பேன்? ஸோ இப்போ நீங்களாம் ஆட் பண்ணுறது போகிற அது உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். பட் நம்ம கேட்குற இடத்துல வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறனாலே கடைசி அவங்க ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறான்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பேசிக் எனக்கு தெரியும். அதனால என்னோட ஸ்டாண்டில் நான் மாறவே இல்லை, நான் அப்படியே நிற்கிறேன். அதனால தான் ஐடபிள்யூ என்கிட்ட பர்சனலாக இருக்காப்புல. என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்கிற வேண்டியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்கள கழட்டி விட்டாரு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆட்களாக இருக்காங்க. அவரையே தூக்கி சாப்பிடலாம்னு நினச்சா எப்படி? ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த பிராண்டை வச்சு சம்பாதிச்சு திங்கன்னு நினைக்கிறாங்கன்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் தமிழ்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த தமிழை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். தமிழ் தேசியம்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த தமிழ் தேசியத்தை வச்சு இந்த தமிழ் மக்களை ஆதாரியா அடிச்சு சாகுறாங்க. இலங்கை மக்கள் ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன்.
அந்த வீடியோவில் அந்த கட்சிக்காரங்களே யாரையோ ஒருத்தவங்க விரட்டி விடுறாங்க. எவ்வளோ நாள்ரா எங்களோட காசெல்லாம் வாங்கி தின்னுபிட்டு எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன எனக்கு புரியுது அப்படின்னா, அந்த மக்கள் ஏமாத்திருக்காங்க. உங்களுக்கு நல்லது செய்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம்னு சொல்லி ஏமாற்றி அவங்க வந்து இந்த ஃபண்டுலாம் வாங்குறாங்க, இதெல்லாம் வாங்கி தின்னுபிட்டு அவங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க. ஸோ அந்த மக்கள் அந்த அவதியில் கத்துறாங்க வைக்கிற மாதிரி கேட்கும் போதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு எப்படா நீங்களாம் நிம்மதியாக வாழ்றீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இப்படி வாழ்கிறவங்க தான் இங்கே இருக்கவங்களும். ஸோ நிறைய மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் யூனிக்காக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். விழிச்சுக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல் பண்ணுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திக்கலாம். ரெட்ரோ படத்தை பற்றி பேசலாம்னு எடுத்து வச்சேன். இவனை பற்றி பேசுறதுக்கே இவ்வளோ பேச வேண்டியாச்சு. Who is this guy?